அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்ஜான் நெருங்கிட்டே இருக்குது. ரம்ஜானுக்காக வேண்டி நிறைய நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்போம். வீடு வாசலுக்கு வெள்ளை அடிக்கிறது, வீட்டை கழுவுறது, கூட்டுறது, பெருக்கிறது, பழைய சாமான்லாம் எடுத்து கழுவி வைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி ரம்ஜானில் நிறைய விஷயங்கள்ல நாம் ஏற்பாடு ஆகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் ரம்ஜான் வருது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி நம்ம பள்ளியாசில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸில் லீவ் கேட்டு வச்சுக்கிறது, இல்லை ஆஃபீஸில் இந்த டைம் தான் இப்படி தான் வர முடியும், இஃப்தாருக்கு போகணும், நோன்பு திறக்க போகணும், சஹர் செய்ய போகணும், அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நிறைய விஷயங்கள்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போம். அதே மாதிரி எவ்வளோ குரான் ஓதுறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ குரான் ஓதலாம் வைக்கலாம் அப்படின்லையும் ஒரு ஐடியா நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, சஹாபாக்கள் வாரத்தில் ஒரு குரான் அப்படிங்கிற அடிப்படையில் மாசத்துல 4 குரான் முடிப்பாங்களாம். அது என்ன மெத்தடில் அவங்க ஓதியிருக்காங்க, எப்படி அதை கால்குலேட் பண்ணி ஓதியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக வேண்டி இப்படி தான் ஓதணும்னு இல்லை, இதை விட உங்களால் கூடுதலாக ஒரு நாளைக்கு ஓத முடியும் அப்படின்னா தாராளமாக ஓதலாம். அல்லது உடம்பு சரியில்லை, முடியாமல் இருக்குது, இதை விட கம்மியாக தான் ஓத முடியுது அப்படின்னா ஓதிக்கலாம். ஆக மொத்தத்தில் குரானுடைய தொடர்போட ரம்ஜானில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. இதில் சஹாபாக்கள் வாரத்தில் வரும் குரான், மாதத்தில் 4 குரான் அப்படின்னு சொல்லி எப்படி ஓதுனாங்க, எப்படி அவங்க ஒரு டைம் டேபிள் பிரித்து வச்சுட்டாங்க பெரும்பாலான சஹாபாக்கள். ஏன்னா இதை விட சஹாபாக்களில் கூடுதலாக ஓதனவங்களும் இருக்காங்க, இதை விட கம்மியாக ஓதனவங்களும் இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் குரானுடைய தொடர்போடு இருப்பாங்க. மேக்சிமம் பெரும்பாலான சஹாபாக்கள் வாரத்தில் ஒரு குரான் கண்டிப்பாக முடிச்சிருவாங்க, மாசத்துல 4 குரான். அது எப்படி ஓதியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டு ஒரு பேனாவோட உட்காந்துக்குங்க. ஒரு நாளைக்கு எதுலேருந்து எது வரைக்கும் ஓதலாம், 2வது நாள் இதுலேருந்து இது வரைக்கும் ஓதலாம், 3ஆவது நாள் இதுலேருந்து இது வரைக்கும் ஓதலாம், 7வது நாள் எப்படி ஒரு குரானை முடிக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ மாசத்துல 4 குரான், வாரத்தில் ஒரு குரான் அப்படின்னு எப்படி ஓதலாம். முதல் நாள் சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து அல்ஹம்து சூராலிருந்து ஆரம்பித்து சூரா நிசா வரைக்கும். இதில் சூராவுடைய பெயர் தான் நான் சொல்லுவேன், நீங்கள் ஜுஸு கால்குலேட் பண்ணிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? சூரா ஃபாத்திஹாலிருந்து சூரா நிசா வரைக்கும் ஓதி முடிச்சிடணும் முதல் நாள். 2வது நாள் சூரா மாயிதால இருந்து ஆரம்பித்து சூரா தௌபா வரைக்கும் ஓதி முடிச்சிடணும். 3வது நாள் சூரா யூனுஸ்ல இருந்து ஆரம்பித்து சூரா நஹல் வரைக்கும் ஓதி முடிச்சிடணும். இது 3வது நாள். 4வது நாள் சூரா இஸ்ரால இருந்து ஆரம்பித்து சூரா ஃபுருகான் வரைக்கும் ஓதி முடிச்சிடணும். இது 4வது நாள். 5வது நாள் டைம் டேபிள் 5வது நாள் எவ்வளோ ஓதணும் அப்படின்னு, சூரத்து ஷுஆரால இருந்து ஆரம்பித்து சூரா யாசீன் வரைக்கும் ஓதி முடிச்சிடணும். இது 5வது நாள். 6வது நாள் சூரா சாஃபாத்துல இருந்து ஆரம்பித்து சூரா ஹுஜுராத் வரைக்கும் ஓதி முடிச்சிடணும். 6வது நாள் சூரா சாஃபாத்துலேருந்து ஆரம்பித்து சூரா ஹுஜுராத் வரைக்கும். 7வது நாள் சூரா காஃப்ல இருந்து ஆரம்பித்து கடைசி சூறா இருக்கக்கூடிய குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூறா வரைக்கும் நாம் ஓதி முடிச்சிடணும். இப்படி ஓதி முடித்தோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு குரான் ஆயிரும். இதுவே மாசத்துல 4 குரான் ஆயிரும். நாம் ரம்ஜானுக்கு எல்லா விஷயங்களையும் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி குரானுடைய விஷயத்திலையும் குரான் ஓதுறதுலையும் நாம் ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் குரானோட நம்ம நம்மளுடைய நாலேஜ் ஏதாவது ஒரு விதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு குரான் இந்த வருஷம் 2026 ஒரு 4 சூறா தான் நமக்கு மனப்பாடமாக தெரியும்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஒரு 8 சூறா அல்லது 10 சூறாவை நாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இப்படி வாரம் வருஷம் ஒவ்வொரு ரம்ஜான்லையும் குரானோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணுமே ஒழிய குறையவும் கூடாது, அதே சமயத்தில் வருஷக்கணக்காக ஒரே லெவல்லையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் மனசில் புரிஞ்சு வச்சுக்கணும். அல்லாஹு தஆலா இந்த வருஷம் ரமலானை அடையக்கூடிய நசீபினை கொடுத்து எல்லா வகையிலும் இபாதத்தில் ஆர்வமுள்ளவர்களாகவும் ஆக்கி வச்சு ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்து எல்லா இபாதத்துகளையும் இஹ்லாஸான முறையில் அவனுக்குன்னு செய்யக்கூடிய
நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.